எங்கடா? அந்த ஷார்ட் ஃபிலிம் ப்ராஜெக்ட்டுக்கு மியூசிக் போட்டிருந்தல. ஆமாம். திடீர்னு தெரியல ட்ராப் அவுட் ஆகிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நினச்சி ஃபீல் பண்ணாத. போய் ரெஸ்ட் எடு, பார்த்துக்கலாம் விடு. போன வாட்டி இந்த மாதிரி தான் கமிட் ஆகிட்டு கிடைக்காமலே போயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. வாழ்க்கையை ஒரு மாதிரி வெறுத்துடுற மாதிரி இருக்குது. ஓகே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, மனசை போட்டு குழப்பிக்காத. சரியா? போ. சரி, நீ பாது. சொல்லலாம். ஆமாம், போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி ஆகிட போதுண்ணா. ஒரு நல்ல ப்ராஜெக்டாக பிடிச்சி விடுங்க. கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணிடலாம். யாரா அந்த பையன்? யாரா? அதான் இங்கே சுற்றிட்டு இருக்கான கீழ் வீட்டில். அவனா? பக்கத்து வீட்டில் இருக்காங்களா பாட்டி, அவங்களோட பேரன் தான். ஏன், என்னாச்சு? இல்லை, ஆளை பார்த்தா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது, அதான் கேட்டேன். சரி, அதை விட நீ உன் மியூசிக் விஷயம் பாரு. நல்லா போயிட்டு தான் இருக்குது. இதை பார்த்தா தெரில. அது முதல்ல அதை கவனி. சரியா? சரி. ஹலோ, சொல்லு. எனக்கு ஒன்றும் வேணாம். ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லு. இனிமே எனக்கு கால் பண்ணாத. அதான் ஏன்? ஏய் ப்ளீஸ், நான் உனக்காக என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா? என்ன பெருசா பண்ணியிருக்க போற? ஏதாவது கிறுக்கிதான் வச்சிருக்க போற? தேங்க்யூ. சாப்பிடல? கவலைப்படாத, பாட்டிக்கிட்டலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்ன லவ் ஃபெயிலியரா? இங்கே பாரு. என்ன இங்கே பாரு, இந்த அட்வைஸ்லாம் வேணாம். பாட்டிக்கிட்ட சொல்லாமல் இரு போதும். நானும் சொல்ல மாட்டேன், நீ அதை பண்ண மாட்டேன். ஏன்? ஏன்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் தைரியம் வேணும்ப்பா. உன் வேலை என்னவோ அதை பாரு. சரியா? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை. ஆமாம்,
உன் டே வரப்போ நீ துணி தைக்கவே மாட்டியா? என்னாச்சு? எவ்வளோ துணி இருக்கு? ஓ சரி, தோச்சிடலாம். மழுப்பு. நிஷாந்த், என்ன விஷயம்? இல்லை பக்கத்தில் கடை வரைக்கும் போகணும். நான் எதுக்கு வரணும்? இல்லைடா, கொஞ்சம் கடைக்கு போகணும். அஜித் வேற வீட்டில் இல்லை, நீ கூட வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னாலாம் வர முடியாது. பாட்டி இருக்காங்க. போன வாட்டி பேசினதுக்கு சாரி. பரவாயில்லண்ணா. ஆனால் இருந்தாலும் லவ் ஃபெயிலியருக்கெலாம் சூசைட் பண்ண கொஞ்சம் ஓவர் தான். டேய் சொல்றா. டேய் எவ்வளோ நல்லா கேட்டுட்ருக்கேன், என்ன தாண்டா ஆச்சு? ப்ளீஸ் ஏதாச்சும் சொல்லுடா. நானும் கேட்டு பார்த்தேன். என்ன சொன்னா? அவ அவ இதை பத்தி பேசவே பேசாதன்னு சொல்லிட்டாடா. நானும் உனக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணி பார்த்தேன், ஆனா வேலைக்கே ஆகல. நீயும் கொஞ்ச நாள் அவளுக்கு டைம் கொடு, அவளே வந்து உன்கிட்ட பேசுவா. டேய் எவ்வளோ நேரம் இருந்தால் கூப்பிட்றது? சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஈவினிங் கிரிக்கெட் மேட்ச் இருக்குது, வந்துடுண்ணா. சரி ஓகே, நான் வரேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். மாவனை உன்னை நம்பி தான் பெட் மேட்ச் 500 கட்டியிருக்கேன். இந்த வாட்டி மட்டும் சொதப்புனீங்க, அவள் தான் சொல்லிட்டேன். ஏய், யாருக்கிட்ட என்ன பேசுனுங்கிற? வின்னிங் ஷர்ட் பார்த்துக்கிறியா? இன்னைக்கு மட்டும் நம்ம தோற்றோம், உங்கள் எல்லோரும் பானி போடுறா. நான் 3 செட் பானி போடுறேன். ஹலோ ப்ரோ, என்ன தான் ப்ரோ சொல்கிறீங்க? நானும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்று இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கள். இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நானும் ரொம்ப நாளாக. ப்ரோ, உங்கள் சுச்சுவேஷன் புரியாமல் இல்லை ப்ரோ. பட் இங்கேயும் கொஞ்சம் ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு. அதனால தான் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் ட்ராப் பண்ணுறோம். ஹலோ. சொல்கிறா. அப்படியா? பையனா பொண்ணா? சரி, வா வா வா. யாருண்ணா? அஜித்ரா. அவங்க அக்கா குழந்த பிறந்திருக்கான், அது விஷயமாக தான் பேசிகிட்டு இருந்தோம். ஓ சரி, கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நேற்று எதுக்கு அண்ணா அழுதுட்டு இருந்தாரு? நேற்று ஓ அதுவா, அவன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மியூசிக் போட்டிருந்தான். அது ஆல்மோஸ்ட்டு முடிகிற நேரமே இப்போது ட்ராப் அவுட் ஆகுதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சொல்லிட்டு இருந்தான். நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நான் இது வரைக்கும் தனியாக ஃபீல் பண்ணதே இல்லை. நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, ஆனால் அந்த டிஸ்டர்பன்ஸ் கூட ஜாலியாக தான் இருக்குது. எனக்கும் உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். யார்? விஸ்வா. எங்கே இருக்காரு? இல்லை, இறந்துட்டான். எப்படி? சூசைட்.
துருன்னு இருப்பான். என்னன்னு தெரில, திடீர்னு ரொம்ப தனியாக ஆரம்பிச்சிட்டான். என்னன்னு தெரில, ரொம்ப தனியாக இருக்க ஆரம்பிச்சிட்டான். யார்கிட்டையும் பேச மாட்டான். உன்ன மாதிரி தான். அவனையும் போய் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு ஜாலியாக விளையாடிட்டு உன்னை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அவன் ஞாபகம் தான் வருது. ஆனால் ஒரு சில நாளில் ரொம்ப தனியாக இருக்க ஆரம்பிச்சிட்டான். நானும் சரி டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு விட்டுட்டேன். ஒரு வேளை முன்ன நான் இன்றைக்கி பார்த்த மாதிரி அன்றைக்கி நான் அவனை பார்த்துருந்தேன்னா காப்பாற்றிட்டு போனேன் என்னவோ. ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீ இன்றைக்கி அழுகிற விஷயங்கள்லாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாரு. நீயே ஒரு நாள் சிரிப்ப. அதுக்கு ஒன்றும் நீ பண்ண வேணாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. அது மட்டும் போதும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது. அது வரைக்கும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுற விஷயத்துலேருந்து உன்னை அவாய்ட் பண்ணிக்க ஏதாவது ஹாபீஸ் இருக்குமே. எனக்கு புக்ஸு, அஜித்துக்கு மியூசிக், அந்த மாதிரி ஏதாவது. அந்த விஷயத்தால் நீ நிறைய பேர் சிரிக்க வச்சுருப்பியே, யோசிச்சு பாரு. டே யாருண்ணா இவன்? அக்கா பையன்டா. அக்கா பையனா? இப்போ தான் பிறந்ததுன்னா அதுக்குள்ளே வந்துச்சா? ஃபஸ்ட்டு பையன்டாவா? ஓஹோ. ஏய், இதை நான் வரைஞ்சது தான்டா. ப்ரோ ஒரு வழியாக இந்த ப்ராஜெக்டை நாங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ப்ரோ. நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிங்க. நான் என்கிட்ட இருக்கிறத வச்சு வரைஞ்சிருக்கேண்ணா. அவனுக்கு பிடிக்குமா? அதெல்லாம் பிடிக்கும், வாடா. நான் உங்கள் மியூசிக்கை நான் வரையும் போது கேட்டேன், உண்மையாலே நல்லா இருந்துச்சு. உங்கள் மூவி வந்தோடனே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, நான் அதை பார்க்குறேன். சரி, ஓகேவா? ஓகே. ம்.